குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி, இன்றைய கிழமை வியாழக்கிழமை, மாசி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய தினத்தில் சூரிய உதயம் காலை 6:23 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி காலை 11:39 மணி வரை சதுர்த்தசி திதி, அதற்கு பின்பாக பௌர்ணமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 5:09 மணி வரை மகம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூரம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் அதிகாலை 5:09 மணி வரை சித்த யோகமும், அதற்கு பின்பாக காலை 6:22 மணி வரை அமிர்த யோகமும், அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 5:09 மணி வரை உத்திராடம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசி ஆதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்னால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய மூத்த பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இவங்க வழியில் சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த உடன்பாடுகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். பூஜை, பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்கள்ல மனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவில் இனிமையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் மீண்டும் சமாதானம் ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ரகசியமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு புதிதான காரியங்கள் இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கிறாங்கனாலும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மையான விஷயங்கள் வழியில் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசி ஆதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில்
ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் விரும்பிய கட்டிடங்கள் அமைக்கக்கூடிய முயற்சிகள், விரும்பிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். கலையமைப்பு நிறைந்த ஒரு ரசனையான வீடுகள் அமைக்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வீடுகள் எல்லாம் அமைய கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உல்லாச மாளிகை கட்டக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. உங்களுடைய அம்மாவிற்கு ஒரு இனிமையான ஒரு சூழல் நிலவக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உற்பத்தி துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. எதிர்பார்த்த லாப நிலைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள், நல்ல காரியங்கள் குறித்த விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சற்று ஆலோசனை பெற்று அதன்படி நடக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் முறை, வியாபார முறை, பணி சார்ந்த விஷயங்களில் புதிதான திட்டங்களை புகுத்தக்கூடிய எண்ணங்கள், புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான விஷயம், பணி சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. பணியிடங்களில் உங்களுக்கான நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நீங்க பணிபுரியக்கூடிய நிர்வாகத்தின் வழியிலிருந்து உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உயர் அதிகாரி ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருடைய பணிகளில் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளும் சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சற்று பொறுமை நிலைகள் அவசியம். அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்களுக்கு எல்லாம் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது நிதானங்கள் அவசியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசி ஆதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிர்பார்த்த வரவுகளால் லாபங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த உறவு முறைகளுக்கு புதிதான காரியங்களை
தொடங்குறாங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் கவனங்கள் அவசியம். பயணங்கள் போகிறாங்கனாலும் இவங்களுக்கு கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய தந்தை வழி உறவுகள், இவங்க வழியிலிருந்து ஒரு சிலருக்கு பண வரவுகள் இருக்கும். உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது. இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆடல் பாடல் உள்ளிட்ட கலைகள் ரீதியிலான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். கோவில் சம்பந்தமான பணிகளை எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த பணி சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் வழியில முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் தகுந்த முன்னேற்றமும் நன்மைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தந்தை வழியிலிருந்து ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஒயிட் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல அழகு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஆர்வங்கள் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. எல்லாரையும் கவரக்கூடிய உடல் தோற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. மனநிலையிலன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப இனிமையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய எல்லா வேலைகள்லையும் சற்று கவன நிலைகள் கூடுதலானதாக தேவைப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது செயல்பாடுகளில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் வரலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தேவையில்லாத அச்சுறுத்தல் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மனதளவில் சற்று குழப்ப நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல எதிர்பார்த்த நன்மையான விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய பணிகள் எல்லாத்துலேயுமே இன்று கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சற்று விரய செலவுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய மனைவி வழியில, நண்பர்கள் வழியில, உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியில, இந்த மாதிரியான நபர்கள் வழியில இன்றைய தினத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான முயற்சிகள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதுல முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது.
வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில் வியாபாரங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் வெளியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் முடிந்த அளவு தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். லாபங்களும் யோகங்களும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உள்ளது. உங்களுக்கான புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. எதிரிகள் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் ஏதேனும் நன்மைகள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளும் அதிகமாக இருக்கும். பணியிடங்களில் உங்களுக்கான புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உடல்நல சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சற்று சுயநலமான எண்ணநிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவினங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள், செலவினங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் குறித்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்துறைகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. சொந்த ஊரில் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில் முறைகள், பணி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்து மற்றும் உறவு முறைகள், மிகவும் நெருங்கிய நண்பர்கள், நபர்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா கலைத்துறை சம்பந்தமான பணிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஜோதிடத்துறை சார்ந்த பணிகளையும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். தெய்வ பணி சார்ந்த தொழில் முறைகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. யாகம் சம்பந்தமான விஷயங்களை தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. தீர்த்த யாத்திரை உள்ளிட்ட விஷயங்களுக்காக அழைத்து செல்லக்கூடிய தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் முறைகளில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய மாமியாருக்கு எந்த ஒரு புதிதான காரியங்கள் எடுக்கிறாங்கனாலும் இன்றைய தினத்தில் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு
எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களின் பொழுதான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் இறை சம்பந்தமான விஷயங்கள் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். நன்னடத்தைகள்னாலும் இறை சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுனாலும் நற்பெயர்களும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், கட்டிடங்கள் சார்ந்த அமைப்புகள், இந்த மாதிரி வளங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அசையாத சொத்துகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது குறித்து தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இவங்களுக்கு புதிதான காரியங்கள் எடுக்கிறாங்கன்னா இன்றைய தினத்தில் கவனங்கள் அவசியமாக இருக்கின்றது. பயணங்கள் போகிறாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இனிமையான சூழல்கள் நிலவுவது அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகளால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மனமகிழ்ச்சி மிக்க தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம். மனதளவில் குழப்ப நிலைகள், சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதான காரியங்களை எடுக்கும் பொழுது இன்றைய தினத்தில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதான காரியங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆவணங்கள், சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள், காசோலை சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் சற்று கூடுதல் கவனங்களோடு கையாள வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பயண முறைகளின் பொழுதான விஷயங்களில் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்னால ஒரு சிலருக்கு இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். பணி சார்ந்த விஷயங்கள்லையோ வேறு ஏதாவது விஷயங்கள்லையோ சற்று அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இளைய சகோதர சகோதரிகள், மாமன்னார், வேலையாட்கள் இவங்க வழியில் ஒரு சிலருக்கு ஏமாற்றம், பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் சார்ந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். ஆனாலும் மிகுந்த நிதானங்களும் கவனங்களும் அவசியமானதாக உள்ளது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்லையும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார்.
திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தார்களுடைய வழியிலிருந்து திருமணத்தினுடைய விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில் வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் சரியாகி உங்களுக்குள்ள ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், இரண்டாவது பிள்ளைகள் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகளில் கவனங்கள் அவசியம். பயணங்களின் பொழுதான விஷயங்களில் இவங்களுக்கு கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் லாபகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளிலையும் எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பிஸ்னஸ் உள்ளிட்ட விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் ரீதியிலான விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஏதாவது வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நீங்கள் உதவக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலை வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் கருத்து மோதல் சார்ந்த பிரச்சனைகளை முடிந்த அளவு தவிர்க்கலாம். செலவினங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அழகு சம்பந்தமான விஷயங்கள், ஆடம்பரம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. எதிர்பாலின நபர்கள் வழியில் செலவினங்களோ, கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல தனி கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல தனி கவனம் செலுத்த வேண்டியது இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்களோ, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.